எதற்கு உலக திருக்குறள் பேரவை? பொழுதுபோக்கு அமைப்பா? வயதானவர்களின் கூடாரமா? பொழுதுபோவதற்காக கூடுகிற கூட்டமா? அவையெல்லாம் அல்ல. அதையும் தாண்டி இளைய தலைமுறைக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் நினைத்து பார்த்திருப்பீர்கள். கும்பகோணத்தில் ஒரு பள்ளிக்கூரை தீப்பிடித்தது. எரிந்த பள்ளிக்கூரைக்கு கீழே இளம் பிஞ்சு மலலை மலர்கள் தகித்து போனார்கள். அதில் தாரணிகா என்ற ஒரு சின்ன மலலை மலர் நெருப்பில் வெந்துட்டாள். அவள் வாழ்க்கை முடியப் போகிறது. அவள் சித்தப்பா அந்த நெருப்பு வளையத்துக்குள்ளே போய் தூக்குறார் தாரணிகா என்ற மலலை மலரை. உடைந்து நொறுங்கி சிதறி போகிற நிலையில் மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாள் தாரணிகா. சித்தப்பாட்ட சொல்கிறா, சித்தப்பா என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என் தோழிகள் வெந்து கொண்டிருக்காங்க, அவங்கள முதல் காப்பாற்றுங்க, என் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுங்கள் என்று சித்தப்பாவின் மடியில் உயிர் விட்டாள் தாரணிகா. அன்புக்குரியவர்களே, கல்வி எதை தர வேண்டும்? மருத்துவரையா, பொறியாளரையா, வழக்கறிஞரையா, அரசியல் தலைவரையா? இதையெல்லாம் தாண்டி நம் கல்வி மனிதர்களை தர வேண்டும். எல்லா தாயும் கருப்பையில் 10 மாதம் சுமந்து தருவது ஒரு விலங்கைத்தான். அது எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ, விலங்கை எது மனிதனாக மாற்றி காட்டுகிறதோ அதுதான் கல்வி. அந்த கல்வியைத்தான் திருக்குறள் காலம் காலமாய் கற்றுத் தந்திருக்கிறது.